இந்த வீடியோ பார்க்குற நீங்க எலும்பு தேய்மானத்தினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு மூட்டு எலும்பு தேஞ்சு போயிடுச்சு டாக்டர். அதனால மூட்டு வலிக்குது. என்னால ஃப்ரீயா நடக்க முடியல. கழுத்து எலும்பு தேஞ்சு போயிடுச்சு. கழுத்து வலிக்குது. இடுப்பு எலும்பு தேஞ்சு இடுப்பு வலிக்குதுங்க. இந்த மாரி எலும்பு தேஞ்சு போயிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட எலும்பு தேய்மானம் உங்களோட பிரச்சனைகள உருவாக்குறது கிடையாது. இந்த எலும்பு தேய்மானத்த விட தசைநார் தேய்மானம் தான் உங்களோட இந்த வலிகளுக்கும், எலும்பு தேய்மானத்துக்குமே காரணம். என்ன புதுசா சொல்றீங்க? இதுவரைக்கும் எந்த டாக்டருமே இத சொல்லலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அத சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது என்னங்க தசைநார் தேய்மானம்? நான் இதுவரைக்கும் அத பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லங்க. அத வந்து நம்ம மெடிக்கல் டெர்ம்ல சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தசைகளோட அளவுகள் வந்து அதுக்குள்ள இருக்க மசில் ஃபைபர்ஸ வச்சு தான் நம்ம சொல்லுவோம். மசில் மாஸ் அப்படின்றது. அந்த மசில் மாஸ் வந்து நம்மளோட 30 வயசுல இருந்து ஒவ்வொரு 10 வருஷ இடைவெளியிலும், அதாவது 30ல இருந்து 40 வயசுக்கு 8% குறையும். 40ல இருந்து 50 வயசு ஆகும்போது அடுத்த 8% குறையும். 50ல இருந்து 60 போகும்போது அடுத்த 8% குறையும். இந்த மாதிரி நம்ம 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இந்த 30 வருஷத்துலயே நம்மளோட தசைகளோட 24% மசில் மாஸ இழந்திருப்போம். இப்போ நீங்க ஒரு வலின்னு சொல்லி உங்க மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா, அவருமே அந்த தசைகள பெருசா பொருட்படுத்த மாட்டாரு. காரணம் என்னன்னா, வயசானாலே நம்மளோட தசைகள் வந்து பலவீனமாகும் அப்படின்னு சொல்லி மருத்துவத்துறையால நம்பப்பட்டுகிட்டு இருக்கு. ஆனா இப்ப இந்த 2024ல வந்த ஒரு ஸ்டடில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயசாகிறதுனால நடக்கக்கூடிய அந்த தசைகள் பலவீனத்தை நம்ம எளிமையா ப்ரோக்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, FDA அதாவது அமெரிக்காவோட ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பினால அங்கீகரிக்கப்பட்ட எந்த மருந்து மாத்திரையுமே உங்களோட இந்த தசைநார் தேய்மானத்துக்கு கிடையாது. யாருக்கெல்லாம் இந்த மசில் மாஸ் லாஸ் ஆகுறது, இந்த சார்கோபினியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தசைநார் தேய்மானம் அதிகமா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம வந்து எந்த ஆக்டிவிட்டிஸுமே பண்ணாம இன்ஆக்டிவா இருக்கிறது. நம்ம உடல் உழைப்பே இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த பிரச்சனை என்ன வரும்? ஒபிசிட்டி. நம்ம குண்டாவும். உடல் எடை அதிகமா இருந்தாலுமே மசில் மாஸ் ஃபாஸ்டா குறையும். ஏன்னா மசில் இருக்க வேண்டிய இடத்துலலாம் ஃபேட் இருக்கும். அதுக்கு அடுத்த காரணம் கிட்னி டிசீஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அப்புறம் டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் கேன்சர், ஹெச்ஐவி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு மசில் லாஸ் ஃபாஸ்டா இருக்கும். அதோட ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் இருக்கவங்களுக்குமே மசில் லாஸ் வேகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஈஸியா நம்ம மாத்திக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கவங்களுக்குமே மசில் லாஸ் ஃபாஸ்டா இருக்கும். அப்புறம் வந்து நம்ம சாப்பிடுற உணவுல வந்து தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள் இல்லை அப்படின்னாலுமே, குறிப்பா புரதசத்து இல்லை அப்படின்னாலுமே நம்மளோட மசில் மாஸ் வேகமா குறையும். கடைசியா நரம்பு பிரச்சனைகள். நம்மளோட நரம்புகள் ஒழுங்கா இயங்கல, மசில் லாஸ் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இது உங்களோட தசைகளோட பலத்தை வேகமா குறைக்கும். ஸோ அடுத்தது நீங்க உங்க மசில் மாஸை இழந்திருக்கீங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா இருக்கு. கொஞ்ச தூரம் நடக்க முடியல, சேர்ல உட்காந்துட்டா எழும்ப முடியல, நடையோட வேகம் குறைஞ்சிருச்சு, என்னால பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியல. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்குமே இந்த தசைநார் தேய்மானம் இருக்க வாய்ப்புகள் அதிகம். சரிங்க, எனக்கு இந்த தசைநார் தேய்மானம் குறைக்க முடியும்னு சொல்றீங்க. அதை எப்படி குறைக்கலாம்னு ஆரம்பிச்சீங்க, இன்னும் சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இந்த ப்ரோக்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்றது சிம்பிளா சின்ன சின்ன வெயிட்ஸ் வச்சு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணணும். வெயிட்டை தூக்கி நம்மளோட மசிலோட பல்கை இம்ப்ரூவ் பண்றது தான் இந்த ப்ரோக்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போவாங்க, ஆனா அவங்க மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி எந்த எக்ஸசைஸுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு நீங்க சிம்பிளா என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்னா, நான் இந்த வீடியோல ஒரு 4 எக்ஸசைஸ் சொல்றேன். ஸோ அந்த 4 எக்ஸசைஸை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா கூட உங்களோட மசில் மாஸை வந்து ஓரளவு மெயின்டைன் பண்ண முடியும். இல்ல அதை தாண்டியுமே உங்களுக்கு எக்ஸசைசஸ் தெரியணும் அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம வால்ல புஷ்அப் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கை ரெண்டத்தையும் இப்படி வச்சு இப்படி நின்னுக்கோங்க. காலை கொஞ்சம் பின்னாடி தள்ளி குதிகாலை தூக்கி முன்னாடி இப்படி போயிட்டு வாங்க. ஸோ மொத்த வெயிட்டுமே உங்க கையில போட்டுக்கணும். ஒரு சிலர் என்னன்னா இப்படி நின்னுப்பீங்க, இப்படி குனிஞ்சுக்கிட்டு இப்படி தள்ளுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நேரா நிமிர்ந்து நின்று பேக் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அப்படி பின்னாடி தள்ளிக்க கூடாது. பேக்கை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நேரா கிட்ட போகணும், திருப்ப பின்னாடி வரணும். நேரா கிட்ட போகணும், திருப்ப பின்னாடி வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு 10 முறை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி 10 முறை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஷோல்டர் மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடும். இதே மாதிரி உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு, இதை விட கொஞ்சம் டஃப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க முட்டிக்கு ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. பில்லோ வச்சுக்கிட்டு தரையில இந்த மாதிரி முட்டி போட்டு பேக்கை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு கீழே இப்படி புஷ்அப் பண்ணி நீங்க அதுக்கு பதில் இதை பண்ணிக்கலாம். அது ஈஸியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி புஷ்அப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப குனிஞ்சிட்டு இப்படியே பண்ணுவாங்க. அதாவது பேக் வந்து இப்படி மேலேயே இருக்கும், அவங்க மட்டும் கீழே போயிட்டு போயிட்டு வருவாங்க.
ஸோ இந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. பேக்கை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு காலை மேலே தூக்கிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல் வெயிட்டுமே உங்கள் கையில் தான் இருக்கும். அப்படியே கீழே போயிட்டு வந்து 10 முறை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் புஷ்அப்பே ட்ரை பண்ணலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஃபுல் புஷ்அப்பே நீங்கள் பண்ணலாம். பட் வயசானவங்க ஃபஸ்ட்டு வால் புஷ்அப் பண்ணுங்கள். அதுவும் ஈஸியானா நீலிங் புஷ்அப் வரைக்கும் வரலாம். ஃபுல் புஷ்அப்ன்றது எடுத்ததும் ஈஸி கிடையாது, எல்லாராலையுமே பண்ணவும் முடியாது. அடுத்து இந்த மாதிரி டேபிள் இருந்தது அப்படின்னா அதில் இந்த மாதிரி நின்றுக்கிட்டு ஸோ இந்த ஹைட்டில் பொறுமையாக கீழே டவுன் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ போக முடியுதோ அவ்வளோ போகலாம் போதும். ஸோ இந்த கால் ரெண்டுத்தையும் முன்னாடி நல்லா எவ்வளோ தூரம் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. கால் மடக்கியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பொறுமையாக கீழே போயிட்டு இப்படி எழுச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ம்ஸ் அண்டு செஸ்ட் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியாக இருக்குன்னா இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் 10 முறையோட ஸ்டாப் பண்ணாமல் 10 முறை பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப 10 முறை கூட இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு 10 முறை இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதே டேபிள்லேயே பிடிச்சிக்கிட்டு 2 காலையும் இப்படி முன்னாடி வச்சுக்கணும். இந்த மாதிரி டேபிள் சப்போர்ட்டில் பொறுமையாக கீழே இப்படி டேபிளை பிடிச்சிக்கிட்டே உட்காந்து எழும்பணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக எழுந்து நின்று முட்டியை லாக் பண்ணணும். அப்போ தான் இந்த மசில்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். நம்மளோட தை மசில்ஸ், நம்மளோட பேக் மசில்ஸ் எல்லாமே இந்த ஒரு எக்ஸசைஸில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு ரொம்ப கீழே போகணும்னு அவசியம் இல்லை. உங்களால் இவ்வளோ தான் முடியுதுன்னா இவ்வளோ போதும் இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி 10 முறை நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலுக்கு 10 முறை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த காலுக்கு 10 முறை பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேராக இருக்கணும். விஷன் ரொம்ப மேலேயும் பார்க்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் இப்படி பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நேராக பார்த்து கீப் ஸ்ட்ரைட். நம்ம எவ்வளோ நேராக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு நேராகவே இருக்கும். மசில்ஸும் கரெக்டாக வேலை செய்யும். லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம கையை நீட்டிக்கலாம், இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா சேருக்கு முன்னாடி நகர்ந்து எட்ஜில் உட்காந்துக்கோங்க. நான் பிளாஸ்டிக் சேர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மர சேர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெட்டில் உட்காந்துமே எழுந்துருங்க. அது இன்னும் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கையை மடக்கி பிடிச்சி நேராக உடம்பை நேராக வச்சுக்கணும். கூன் போடக்கூடாது. நேராக பார்த்துக்கிட்டு அப்படியே எழுந்துச்சு நில்லுங்க. திரும்ப ஸ்லோவாக உட்காருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 10 முறை சேர் ஸ்குவாட் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் 10 முறை பண்ண முடியலன்னா நீங்கள் 5 முறை பண்ணால் கூட ஓகே தான். ஸோ போக நம்ம கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி 10 முறை பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். இந்த எக்ஸசைசஸ்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 முறை பண்ணிவிட்டு திரும்ப கூட 10 முறை ஒரே எக்ஸசைஸே பண்ணலாம். இதை தாண்டியுமே ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியுமே நம்ம எக்ஸசைசஸ் பண்ணலாம். ஆக்சுவலி அதுதான் பர்ஃபெக்டான ப்ராக்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது நம்ம வெயிட்ஸ் வச்சுட்டு பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லலை பெருசாக. ஈஸியாக நீங்கள் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாமல் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சோ இல்லை வந்து டம்பிள்ஸ் வச்சோ எக்ஸசைசஸ் சொல்லி தரணும் அப்படின்னாலுமே கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்காக அதையும் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் நிறைய பேர் எலும்பு தேய்மானத்தையே குறை சொல்லிக்கிட்டு தசைநார் தேய்மானத்தை ஒழுங்காக கவனிக்கல அப்படின்னா இந்த தசைநார் தேய்மானமே உங்கள் எலும்பு தேய்மானத்தையும் அதிகமாக ஆக்கிடும். இந்த இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல, இப்போ தெரிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறதோடு நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறணும். அப்போதான் உங்களோட ஜாயிண்ட் பெயின்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மேலும் பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.